மகர ராசிக்காரர்களுக்கு, அதாவது விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதத்தில் பார்த்தோம்னா உடல் நலத்தில் ஏற்றம், குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி உண்டு. பரிவர்த்தனை யோகத்தினால குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை, நல்ல ஒரு ஏற்றம். ஆண்களுக்கு வீரியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பதவி வந்து சேரும். எழுத்து கவிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். உடல் நலத்தில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களேனால் சொந்த தொழில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான குழந்தைகள் மூலியமாக பெரிய ஒரு சந்தோஷம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே பண்ணக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். அது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்கிறது வந்து 5/5/2025 7/5/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதம் இந்த மகர ராசிக்காரர்கள் சனீஸ்வரனுக்கு வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு போய் இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு எள் தீபம் கம்மியில் 2 தீபங்கள் வச்சு ஏற்றிட்டு வர்றதும், நீல கலர் ஆடைகள் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாகும். அது தவிர வந்து கருப்பு உளுந்து தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதத்தில் உண்டு.